இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் மாதம் வரப்போது. மார்ச் மாதம் 2024 என்னென்ன கிரக மாற்றம் இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம். மார்ச் மாதத்தில் கிரக அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய், மேலும் சூரியன் இந்த ராசிகள் பயிற்சி அடைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மட்டுமல்லாமல் சனியும் உதயமாகுது. அதனால் பல கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்பட போது. ரிஷபம், கடகம் உள்ளிட்ட பல ராசிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போது, சில ராசிகளுக்கு பாதகமாக இருக்க போது. மார்ச் 7 புத பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சுக்கிரன் கும்ப ராசிக்கு 7ஆம் தேதி மாறுறாரு. 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மீன ராசிக்கு மாற இருக்கிறாரு. மார்ச் 15 செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனியுடன் சேர இருக்காரு. மார்ச் 26 மேஷ ராசிக்கு புதற் பயிற்சியும், மார்ச் 31ஆம் தேதி சுக்கிரனும் மீன ராசிக்கு மாற இருக்காரு. அதனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் நடக்க போகுதுன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மகத்துவம் நிறைந்த மாதம், மாசியும் பங்குனியும் சேரும் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் பயணம் செய்கிறாரு. இந்த நவகிரகங்களின் பிரயாணத்தால என்ன நடக்கும்னு பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் வசந்த காலம் தொடங்குது இல்லையா? அந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில் இணைய போகிறாரு. மகர ராசியில் உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதி முதல் கும்பராசியில் ஆட்சி பெற்றுள்ள சனியோடு இணைய போகிறாரு. பகை கிரகங்களின் கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள சனியோடு செவ்வாய் இணைகிறாரு. பிள்ளைகளால் தொல்லைகள் ஏற்பட போகுது. உடல் உபாதைகளும் எதிர்ப்புகளும் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அதிக செலவுகளால் அவதிகளும் ஏற்படுது. வழக்கு விவகாரங்களில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும். பிள்ளைகளை சமாளிக்க முடியாமல் திணறுவீங்க. பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, பிள்ளைங்களால தான் வருது. குழந்தைகளால் பிரச்சனை ஏற்படுது. சமயோஜிதமாக சமநிலையுடன் நீங்கள் செயல்படணும். துலாம் ராசி என்பர்கள் குழந்தைகள் புதிய தொழில்முறை யோசனைகள் மற்றும் தேவையற்ற குடும்ப விவாதங்கள் மீது அதிக கவனம் செலுத்துவீங்க. எதிரிகளிடம் வெற்றியும் கூடும். ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்துறது உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்தும். உங்களின் சாதுரியமான இயல்பு தொழில்முறை அரங்கில் புதிய அணுகுமுறைகளுக்கு வழிவகுக்கும். மார்ச் மாதத்தில் குழந்தைகள் மீது கோபம் மற்றும் ஆக்கிரமிப்பு இருக்கலாம். சட்ட வழக்குகளில் ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இந்த மாதம் சில குடும்ப வாதங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் கொண்டு வரலாம். மொத்தத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதத்தில் கலவையான பலன்கள் இருக்குது. மார்ச் மாதத்தில் துலாம் ராசி என்பவர்கள் காதலில் துடிப்பான காலத்தை அனுபவிப்பீங்க. ஆனால் அதற்கு உறவுகளை கவனமாக கையாளணும். உங்களின் வசீகரம் மற்றும் ராஜதந்திர திறன்கள் எதிர் நபருடன் புதிய அன்பையும் உணர்ச்சிகரமான நடவடிக்கைகளையும் ஈர்க்கும். உங்கள் துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். மொத்தத்தில் இந்த மாதம் காதல் மற்றும் உறவுகளுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மாதம். தனிமையில் இருந்தாலும் அல்லது அதற்கு எதிர்மாறாக உறவுகளுடன் நீங்கள் இருக்கிறீங்களோ, தனிமையாக இருக்கிறீங்களோ, காதல் ஆற்றல் அதிகரிப்பதற்கான அறிகுறி இருக்குது. ஒற்றையர்கள் இந்த மாதம் புதிய காதல் துணையை அல்லது சாத்தியமான கூட்டாளர்களை பார்ப்பீங்க. மறுபுறம் திருமணமான தம்பதிகள் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது வாக்குவாதங்களை அனுபவிக்க போகிறீங்க. பொறுமையுடன் கையாளணும். அப்போ தான் வளர்ச்சி மற்றும் ஆழமான புரிதலுக்கான வாய்ப்புகளாக செயல்படலாம். தங்கள் அன்புக்குரியவரிடம் ஆக்ரோஷமாக வெளிப்பாடு இருக்கலாம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். நிதிநிலையை எடுத்துக்கிட்டால் துலாம் ராசி என்பவர்கள் நிதிநிலையில் கணிக்க முடியாத ஒரு கட்டத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத நிதி ஆதாயங்களை கொண்டு வருவதில் துலாம் ராசி என்பவர்களுக்கு பகுப்பாய்வு மனம் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த மாதம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வரலாம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில சிறிய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். அந்த மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. நிதி நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கு வலுவான வரவு செலவு திட்ட நடவடிக்கைகளை கடைபிடிக்கணும். அப்போ தான் நல்லது. எதிர்பாராத லாபத்திற்காக வாய்ப்புகள் முதலீடுகள் மூலம் கிடைக்கலாம். ஆன்மீகம் இதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடணும். அப்போ உங்களுக்கு குடும்ப ஆரோக்கியத்தை பேண முடியும். அடுத்து பயணம் தொடர்பான செலவுகள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருக்குது. எதிர்பாராத செலவுகளை குறைச்சிக்கணும். ஒட்டுமொத்த நிதி நிலைமைத்தன்மை அப்போ தான் பாதுகாப்பை
உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் உணர்வீங்க. சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். முக்கிய பங்கு என்ன வகிக்கும்னா, இந்த மாதம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு பங்கு வகிக்கும். யாத்திரைகள் மற்றும் சமய பொறுப்புகள் இதெல்லாம் தொடர்புடைய செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆன்மீக தேவைகள் மற்றும் பொருள் சார்ந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இடையே சமநிலையை ஏற்படுத்துவது அவசியம். நெருங்கிய உறவினர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மன அழுத்தத்தை உண்டாக்குது. சில நபர்களுக்கு தொலைதூர பயணங்கள் தொடர்பான செலவுகள் அது சர்வதேசமாகவோ அல்லது உள்நாடாகவோ இருக்கலாம். இந்த நிதி சவால்களை கவனமாக நிதி திட்டமிடுதலுடன் நிர்வகிக்கணும். அப்போ தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது. உங்கள் நிதிநிலை மேம்பட கேது பகவானுக்கு பூஜை செய்யணும். தொழில்துறையில் மாற்றங்களை மார்ச் வழங்குது. பொருந்தக்கூடிய தன்மை ஒரு முக்கிய பண்பாக மாறுது. தொழில்துறையில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படுது. இந்த காலகட்டம் அங்கீகாரம் மற்றும் ஆழ்ந்த சாதனை உணர்வு அடைவதற்கான சாத்திய கூறுகளையெல்லாம் இந்த காலகட்டம் கொண்டிருக்கு. உங்களை தொழிலில் புதிய உயரத்திற்கும் கொண்டுட்டு போகும். மேலும் சாதனையும் படைப்பீங்க. திடீர் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் இருக்குது. எதிர்பாராத மாற்றங்களின் சாத்தியத்தை இது பரிந்துரைக்குது. இந்த மாற்றங்களை வரவேற்கும் நிலையில் மேலும் அவற்றை வளர்ச்சி மற்றும் ஆய்வுக்கான வாய்ப்புகளை பார்ப்பது, உங்களை தொழிலில் புதிய உயரத்திற்கு அழைத்து போகிறது. குடும்ப பொறுப்புகள் மற்றும் கடமைகள் தொழில் முன்னேற்றத்துக்காக தடைகளாக இருக்கலாம். மேலும் சாத்தியமான சவால்கள் இருந்த பொழுதும் இந்த மாதம் தொழில் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்களில் வாக்குறுதியை கொண்டிருக்கு. இது தொழில் மாற்றம் அல்லது புதிய திட்டத்தின் துவக்கமாக வெளிப்படும். சில நேரங்களில் இப்போதைய நிலை பார்த்திங்கன்னா ஒரு புதிய தொடக்கமாகத்தான் இருக்கும். சக ஊழியர்கள் அல்லது வாடிக்கையாளர்களுடன் அவ்வப்போ கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. விட்டு கொடுத்து போயிருங்க. தவறான புரிதல்கள் ஏற்படுது. சக ஊழியர்கள் நிர்வகிக்க ராஜதந்திர மற்றும் தந்திரமான அணுகுமுறை பரிந்துரைக்கப்படுது. பணியில் அர்ப்பணிப்பு அதிகமாக இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் முயற்சிகளுக்கான அங்கீகாரம் வெளிப்படுது. இந்த அங்கீகாரம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது மேலதிகாரிகளிடமிருந்து நேர்மறையான கருத்து போன்ற வடிவத்தில் இருக்கும். திருப்தியற்ற வாடிக்கையாளர்கள் அல்லது புகார்கள் நற்பெயருக்கு சேதம் மற்றும் வருவாய் குறைப்பதற்கு வழிவகுக்கும். வாடிக்கையாளர்கள் சேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இப்போதுள்ள கடன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் முனைவோருக்கு வளர்ந்து வரும் கவலையாக மாறும். சுருங்கி வரும் லாபம் சில சமயங்களில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். கடனை திருப்பி செலுத்துவதன் உத்திகள் கவனம் செலுத்தணும். மேலும் தேவை கூடுதல் கடன்களை பெறுவதை முற்றிலும் தவிர்க்கணும். செலவின முறைகளை பகுப்பாய்வு செய்யணும். மேலும் சாத்தியமான செலவு குறைப்பு நடவடிக்கைகளை கண்டறியணும். இந்த விஷயத்திலெல்லாம் போதுமான நடவடிக்கையில் நீங்கள் மேற்கொள்ளணும். புதிய வருவாய் வழிகளை ஆராய்ச்சி செஞ்சு பல்வேறு தயாரிப்புகளுக்கான விலையை மேம்படுத்தணும். அப்போ தான் லாபத்தை அதிகரிக்கலாம். அதிகரித்த வரிகள் அல்லது சட்ட கட்டணங்கள் கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும். நிதி பின்னடைவுகளை தவிர்க்கணும். அனைத்து விதிமுறைகளுக்கும் இணங்குவதை உறுதி செய்யணும். முதலீட்டாளர்கள் அல்லது கூட்டாளர்களுடனான சட்ட சிக்கல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் செயல்பட ஓரளவுக்கு சில பிரச்சனைகளை குறைக்கும். இருந்தாலும் நீங்கள் சீர்குலைக்க விடாமல் பார்த்துக்கணும். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். சிறு சிறு உபாதைகள் வரலாம். மருத்துவர்கிட்ட முன்கூட்டியே போயிருங்க. அப்போ தான் சரியான நேரத்தில் நோயை கண்டுபிடிக்க முடியும். பயனுள்ள சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது. சில துலாம் ராசி அன்பர்களுக்கு ஹார்மோன் சமநிலையின்மை இருக்கலாம். தூக்கமின்மையும் இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தை அது பாதிக்கும். இது மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். கல்வித்துறையில் இருந்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் தங்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சிறந்து விளங்கலாம். மாறாக உயர்கல்வி மாணவர்கள் சாத்தியமான கவனச்சிதறல்களை சந்திக்க போறீங்க. மறுபுறம் ஆராய்ச்சி மாணவர்கள் அதிகரித்த கிரகிக்கும் திறனை காணலாம். மேலும் கற்றல் திறமைகளை வளர்க்கலாம். என்றாலும் நினைவாற்றல் தொடர்பான பிரச்சனைகளும் வரலாம். கல்வியில் சிறந்து விளங்க விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 5, 6, 7, 8, 11, 12, 13, 14, 20, 21, 22 மேலும் 23. அசுப தேதிகள் 1, 15, 16, 24, 25, 26, 27, 28 மற்றும் 29. துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா வெற்றி உங்கள் காலை இந்த மார்ச் மாதத்தில் முத்தமிட காத்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்தணும். பணித்திறன் மற்றவர்களை விட உங்களை முந்தைய வைக்கும். அதாவது எல்லாத்துலேயும் முந்தி போவீங்க. இந்த மாதம் நல்ல கார் வாங்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏற்கனவே ஒரு காரை முன்பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் அந்த காரை நீங்கள் வாங்கிடுவீங்க. இது தவிர நீங்கள் ஒரு நல்ல சொத்து வாங்குறதுல வெற்றி பெறுவீங்க.
தனிப்பட்ட வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும். ஆனால் காதல் உறவில் பதற்றம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த நேரம் நிதி ரீதியாக சாதகமாக இருக்கும். சில செலவுகள் இருக்கும், ஆனால் வருமானமும் சூப்பராக இருக்குது. மாணவர்கள் சவால்களை சந்திக்க நேரிடலாம். வெளியூர் பயணம் செய்கிறதுல சில தடைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. சுக்கிரனும் செவ்வாயும் 10ஆம் வீட்டை முழுமையாக பார்க்குறாங்க. ராகு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இதன் மூலம் உழைக்கும் மக்கள் நல்ல பலனை பெறுவாங்க. உங்களின் தனித்திறமையால் உங்களின் பணித்துறையில் அறியப்படுவீங்க. மற்றவங்களுக்கு எந்த வேலை கடினமாக தோன்றினாலும் அதை எளிதாக செஞ்சு மக்களின் பாராட்டுக்கு உரியவராக மாறுவீங்க. வியாபாரம் செய்யும் நபர்களை பற்றி நம்ம பேசணும்னா குரு பகவான் மாதம் முழுவதும் 7ஆவது வீட்டில் இருப்பார். மேலும் உங்கள் முதல் 3ஆவது மற்றும் 11ஆவது வீட்டை பார்க்குறாரு. இதன் காரணமாக உங்கள் வணிகம் விரிவடையும். இந்த மாதம் புதிய தொழில் தொடங்கலாம். அதில் நல்ல வெற்றியை பெறலாம். 4ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் 5ஆம் வீட்டில் சூரியன் சனி புதன் இருக்கு. உங்களின் அறிவுத்திறன் நல்லா வளரும். மேலும் உங்கள் ஞாபக சக்தியும் அதிகரிக்குது. ஆனால் உங்கள் செறிவு தொந்தரவு இருக்குது. கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருக்குது. படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் தாக்கம் இருக்குது. வீட்டுக்கு புதிய வாகனம் வரலாம் அல்லது புதிய சொத்து வாங்கலாம். இது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும். இந்த சூழ்நிலையில் வீட்டில் சில செயல்பாடுகள் இருக்கும். இதன் காரணமாக குடும்பத்தில் உள்ளவர்களின் நடமாட்டம் இருக்கும். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் பரஸ்பர அன்புடன் ஒன்றாக வாழ்வாங்க. சூரியன் புதன் மற்றும் சனியின் தாக்கத்தினால உங்கள் காதலின் மனதை காயப்படுத்துகிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுது. யாரோ வருவாங்க, யாரோ போகிறாங்க, ஆனால் பிரச்சனையை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பை பெறலாம். மேலும் உங்கள் வாழ்க்கையில் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் 11ஆம் வீட்டையும் 5ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி சூரியன் புதன் உங்கள் 11ஆம் வீட்டையும் பார்க்குறாங்க. இதன் மூலம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் பெறலாம். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல நிதி ஆதாயத்தை பெறலாம். இருந்தாலும் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்ற பின்னரே தொடர்ந்து நீங்கள் அதை செய்யணும். 4ஆம் 5ஆம் மற்றும் 6ஆம் வீடுகளுக்கு கிரகங்களின் சிறப்பு செல்வாக்கு காரணமாக வாயு அமிலத்தன்மை அஜீரணம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் சிரமப்படுவீங்க. கண்வழி பிரச்சனை சிலரை தொந்தரவு செய்யும். மது போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்வதை நிறுத்துங்க அல்லது குறைச்சிக்கிறங்க. ஏன்னா அதன் தாக்கம் உங்கள் கல்லீரலில் குறிப்பாக தெரிய வருது. இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுது. மேலும் 7ஆவது வீட்டில் உங்களுக்கு குரு பகவான் மாதம் முழுவதும் இருக்கிறனால உங்களுக்கு மனைவியை ஆதரிக்கக்கூடிய திறன் உண்டாகும். சனியின் தாக்கத்தினால உங்கள் காதலியின் மனதை காயப்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிறுமிகளின் பாதங்களை தொட்டு அவர்களின் ஆசைகளை பெறணும். இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாதம் 2024ஆம் ஆண்டிற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.